Hello viewers. So welcome to the day 2 of 100 days AI challenge. So in this video, we are going to discuss about the second day AI tool known as presentation.ai. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஒரு ப்ரெசன்டேஷன்ஸ் இமீடியட்டாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணி ப்ரெசன்டேஷன் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம். ஸோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் தான் இந்த presentation.ai. ஸோ நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அழகான ப்ரெசன்டேஷன்ஸை வந்து இது பண்ணி கொடுத்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டூலை பற்றி பார்ப்போம். ஜஸ்ட் கிளிக் ஆன் presentation.ai. ஸோ உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா யூ கேன் செக் ஆன் தி வீடியோ டிஸ்கிரிப்ஷன். ஜஸ்ட் நீங்கள் லாகின் பண்ண உடனே இட்ஸ் a சிம்பிள் கன்சோல். ஸோ உங்களுடைய ப்ராம்ப்ட் மட்டும் நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ ப்ராம்ப்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா எதுக்காக நீங்கள் வந்து நீங்கள் ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்றது. ஜஸ்ட் நீங்கள் கூகுள் வச்சு சைன்இன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஐம் கிளிக்கிங் ஆன் சைன்இன். அண்ட் இதில் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது, இமேஜஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கண்டென்ட்டுமே வந்து அதுவே உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணிடும். நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸ் வந்து இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஸ்லைட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரோ பிளானை வந்து பே பண்ணணும். பட் ஒரு ப்ரெசன்டேஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு half an hour 1 hour டெலிவரி பண்ணுறதுக்கான ஒரு ப்ரெசன்டேஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த டூல் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே, ஜஸ்ட் presentation.ai வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதை நீங்கள் வந்து டைரக்டாகவுமே லிங்க் ஷேர் பண்ணி நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய டைரக்டாக ப்ரௌசர்லேருந்துமே நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து பியூட்டி ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஏஐ டூல். ஸோ இங்கே பாருங்கள், நிறைய ஸ்லைட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருப்போம். ஸோ ஜஸ்ட் உங்களுடைய கன்சோல் பார்க்குறப்ப ஸோ சிம்பிள். ஸோ ஜஸ்ட் உங்கள் டேஷ்போர்ட் நீங்கள் கிரியேட் பண்ண ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஆர்டர்ஸ் இங்கே இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் ரிஸ்க் ஆக்சுவலி கம்ஸ் வித் ப்ரோ பிளான் அண்ட் உங்களோட செட்டிங்ஸ். ஸோ உங்கள் லோகோ, கம்பெனி லோகோஸ் நீங்கள் ஆட் பண்ணுறதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கம்பெனி நேம், ஒர்க் ஸ்பேஸோட டிஸ்கிரிப்ஷன், வெப் பேஜோட லிங்க், ஸோ எல்லாமே நீங்கள் வந்து அதை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ 2 to 3 மெம்பர்ஸ் சேர்ந்து இந்த ஒரு ப்ரெசன்டேஷன்ஸை நீங்கள் பண்ணுறீங்க, ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் திஸ் பர்டிகுலர் திங். அடுத்து உங்களோட பிராண்ட் லோகோஸ் நீங்கள் வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். பிராண்டோட பேனர் இமேஜஸ் இருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். தென் உங்களுடைய ஆர்கனைசேஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ப்ராடக்ட்ஸ், டெக்னாலஜி, பிஸ்னஸ் மாடல், ஃபண்டிங், இன்வெஸ்டர்ஸ், மெட்ரிக்ஸ், கஸ்டமர், யூசர் டேட்டாஸ் எல்லாமே. தென் ப்ரெசன்டேஷன் ஸ்டைல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தெர் ஆர் மெனி ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்ஸ். இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்ஸ் ஆர் டெம்ப்ளேட்னு சொல்லுவோம். ஸோ போல்டேஜ் we have, charcoal we have, fresh tones we have, nexa we have, vista edge we have, pinstripe, big shot, incipo, landscape. ஸோ இது மாதிரி நம்பர் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு எது செட் ஆகும்னு சொல்லி பார்த்து யூ கேன் சூஸ் திஸ். அண்ட் இனிஷியலாக இது எல்லாமே ஃப்ரீ. ஸோ உங்களுக்கு ப்ரோ எப்போ நீங்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா யூ நீட் டு கோ ஃபார் தி ப்ரோ. ஓகே, ஸோ இது ஒரு இன்விடேஷன் லிங்க். மெம்பர்ஸ் அண்ட் குரூப்ஸில் போய் உங்களோட இன்விடேஷன்ஸ் லிங்க்ஸ் அனுப்பிச்சிக்கலாம். நீங்கள் குரூப்ஸும் கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். ஓகே, ஸோ பிளான்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பேசிக்காக நீங்கள் ஃப்ரீ இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் பிளானில் இருக்குது. பேசிக்னா 374 பர் யூசருக்கு வந்து இது வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் ஆனுவலாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 637. ஓகே, ஸோ ப்ரோ சார்ஜ் பண்ணுறாங்க. இல்லை நான் கோல்ட் பிளான் போனால் எனக்கு நிறைய யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் திஸ் 3575 பர் யூசர்ஸ். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள் அண்டர் திஸ் ஃப்ரீ பிளான், பேசிக் பிளான், ப்ரோ பிளான் அண்ட் தி கோல்ட் பிளான். இல்லை டீமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பேசிக் பிளானில் 5 யூசர்ஸ் வரையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 10 யூசர்ஸ்க்குனா இட் வில் சேஞ்ச். ஓகே, ஸோ 278 பில்ஸ் ஆனுவலி. அகெயின் ப்ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 25 யூசர்ஸ் வரையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர் யூசருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 255. அண்ட் அகெயின் இயர் கோல்டுலையும் மேக்ஸிமம் 25 யூசர்ஸ் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். 972 பர் யூசர் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதில் என்னென்ன உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா 40 ஸ்லைட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம், 300 ஸ்லைட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம், 1000 ஸ்லைட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம், 10,000 ஸ்லைட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம்,
பிபிடி எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து ஃப்ரீ பிளான்ல கிடையாது. பட் உங்களுடைய பேசிக் பிளான், ப்ரோ பிளான் அண்ட் கோல்ட் பிளான் வந்து நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அனலிட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்ல கிடையாது, அதர் பிளான்ஸ்ல அவைலபிளா இருக்கு. பிராண்ட் கஸ்டமைசேஷன் வந்து ஃப்ரீ பிளான்ல கிடையாது, பட் பேசிக் பிளான்ஸ்ல எல்லாமே இருக்கு. ஷேர்டு நாலேஜ் பேஸ் ஸோ உங்களுக்கு கோல்ட் பிளான்ல மட்டும்தான் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ எப்படி என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது. ஸோ வில் கோ பேக். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன்ஸை வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் பேக் இயர். ஸோ ரெண்டு மெத்தடில் நீங்கள் வந்து இந்த ஒரு ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஸோ அந்த ஐடியாவை வச்சு நான் வந்து ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ வித் திஸ். இல்லை என்கிட்ட ஆல்ரெடி கண்டென்ட் இருக்கு, ஓகே, நான் வந்து ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன், இல்லை ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல எங்கிட்ட இருக்கு, ஒரு நோட் பேட்ல ஒன்று இருக்கு, ஸ்கிரிபிள் பண்ண ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்கு அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் திஸ் இம்போர்ட் யுவர் கண்டென்ட். ஓகே, ஸோ இம்போர்ட் யுவர் கண்டென்ட் கொடுக்குறப்ப நீங்கள் ஒரு வேர்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம், ஒரு பிடிஎஃபாக இம்போர்ட் பண்ணிக்கலாம், ஒரு எக்ஸலாக இம்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ஜேசன் மெத்தட், பிஎஸ்வி, டிஎஸ்வி, சிஎஸ்வி, HTML, STM, ODT, டெக்ஸ்ட், ஸோ இந்த மெத்தடில் இது பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரு சேனலில் ஒரு எங்கிட்ட யூஆர்எல் இருக்குது, யூஆர்எல்லேருந்து நீங்கள் வந்து ரிசோர்ஸஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் ஃப்ரம் ஐடியா அப்படின்னு இருக்குங்க பாருங்கள். கீழே யூ கேன் ஆட் லைக் ப்ராட் ஸ்ட்ராட்டஜி ப்ரெசன்டேஷன், இல்லை ஒரு இன்வெஸ்டர் ஸ்பீச் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம், இல்லை குவார்டர்லி ரிவ்யூ திங்ஸ், இல்லை எம்ஏ ப்ரொபோசல், அதாவது மந்த் எண்ட் ஆக்டிவிட்டீஸ், தென் கிரைசிஸ் கம்யூனிகேஷன், கல்ச்சரல் ரோட் மேப். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ராம்ப்ட் கொடுப்போம். create a presentation on 5G technology, 5G cellular technology. So just நான் continue கொடுக்குறேன். ஸோ எத்தனை ஸ்லைட்ஸ் உங்களுக்கு வேணும்? ஸோ இனிஷியலாக I will go with 10. ஸோ உங்களுடைய டார்கெட்டட் ஆடியன்ஸ் யாரு, வெதர் இட்ஸ் டெக்னாலஜிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை ஜென்ரல் பப்ளிக். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்லைட்ஸ் வந்து டிஃபர் ஆகும், கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். which tone could you best work? So நீங்க யார் அப்படின்றது இது பண்ணுவோம். So professional, conversion, inspiration. So just click on professional and click on continue. So உங்களோட presentations analyze பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. It will hardly take 1 or 2 minutes. உங்களுக்கான ஒரு அழகான presentations வந்து ரெடி ஆகிடும். Okay, so research latest insights. அடுத்தது structuring. So let your presentation on the brand. Okay, so நம்மளோட brand name இங்க கொடுப்போம், manvasam.com. So brand name இருக்கு. So I'm clicking on continue. ஸோ நம்மளுக்கான ப்ரெசன்டேஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ பேங் ஆன். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஒரு ஈஸியஸ்ட் அண்ட் சிம்பிளஸ்ட் வே, ஒரு லெஸ் தென் 5 மினிட்ஸில் ஒரு ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா திஸ் இஸ் அ ரைட் டூல், app.presentation.ai. ஸோ இதுலேயுமே நிறைய உங்களுக்கு வந்து கஸ்டமர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிசைன் மாற்றிக்கலாம், டெம்ப்ளேட்ஸ் மாற்றிக்கலாம், கண்டென்ட் மாற்றிக்கலாம், ஸோ ஸ்லைடில் இருக்கிற இமேஜஸ் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தெர் ஆர் n நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 10 ஸ்லைட்ஸ் வரையும் போகிறீங்க, ஒரு பேசிக்காக ப்ரெசன்டேஷன்ஸ்னால் நீங்கள் ஃப்ரீ பிளான்லேயே போயிடுங்க. அண்ட் தே ஹேவ் த கிரெடிட் பாயிண்ட்ஸ். இல்லை சார் எனக்கு வந்து நாங்கள் நிறைய ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் த பேசிக் அண்ட் அதர் பிளான்ஸ். ஃப்ரீ பிளானை தாண்டி உங்களுக்கு ப்ரோ பிளானோ இல்லை பேசிக் பிளானோ, ஓகே, இல்லை கோல்டு பிளானோ நீங்கள் வந்து போகலாம். ஸோ ஜஸ்ட் நம்மளோட ஃபைனல் ப்ரெசன்டேஷன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ரெடி. Magic is in progress. Let's see. Yes, we are ready now. Okay, start editing கொடுத்து என்னோட theme நான் போய் மாத்திக்கிறேன். So I will go for this blue theme. See, it's completed. இல்லை எனக்கு வந்து ஒரு carousel red போல ஒரு theme வேணும் அப்படின்னா I will change it to red. இல்லை ஒரு grey theme, இல்லை ஒரு mint theme. Okay, so ஒரு red brick. So இந்த மாதிரி we have n number of themes வந்து இருக்கு. Okay,
ஸோ நீங்கள் அந்த தீம்ஸை வந்து இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அண்டர் திஸ் தீம் we have this font. ஓகே, ஸோ என்ன மாதிரி ஃபாண்ட் வேணுன்றதோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை ஏதாவது ஒரு நியூ செட் ஆஃப் ஃபாண்ட் நீங்கள் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் பாருங்கள், ஜஸ்ட் there are various டிசைன்ஸ் இருக்கு. ஓகே, போல்டேஸ், கேண்டா, நெக்ஸா. ஓகே, let me click on this. ஸோ அதுக்கேற்ற மாதிரி the presentation slides are ready. ஸோ ஜஸ்ட் allow some time. ஸோ லோட் ஆகிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த presentation slides வந்து அலைன் பண்ணும். ஸோ let will wait. Okay, see it's done. So the presentation slides is ready. இல்லை உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆர்கனைசேஷன் லோகோ வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்லைட் நம்பர்ஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தென் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் லிங்க்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்மளுடைய ஹெட்டர் லிங்க்ஸ் வந்து கொடுப்போம். ஓகே, தென் ஃபுட்டர்லேயும் லோகோ வரணும் அப்படின்னா யூ கேன் ஆட் திஸ். ஸோ தென் லோகோவோட ஒபாசிட்டி தட் இஸ் விசிபிள் வந்து இங்கே வந்து வச்சுக்கலாம். நல்லா பிரைட்டாக விசிபிளாக இருக்கணுமா இல்லை டல்லாக இருக்கணுமா அப்படின்றத வந்து we'll set up here. ஸோ இப்போ ஜஸ்ட் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா click on this presentation. So it will start presenting it. Okay, just wait. Yes, the presentation mode. Just export பண்ணணும் அப்படின்னாலும் it will exporting as a document. So interesting, right? So இங்கே நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு பிடிஎஃபாவோ இல்லை பவர் பாயிண்டாவோ நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ இந்த ஒரு டூல் உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு டூலை ட்ரை பண்ணிட்டு உங்களோட இதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ we will catch you next attractive AI tool in the day 3. Thank you, team.